வணக்கம், வெல்கம் டு மை யூடியூப் சேனல். இன்றைக்கி ஒரு சூப்பரான டிஃபன் ரெசிபி பார்க்கலாம். ரொம்பவுமே ஹெல்த்தியான பீட்ரூட் சப்பாத்தி வித் வெஜிடபிள் குருமா. ரொம்ப ஹெல்த்தியானது, ரொம்பவே சூப்பராகவும் இருக்கும், டேஸ்ட்டாகவும் இருக்கும். எப்படி செய்யுதுன்னு பார்க்கலாம். அதுக்கு நான் இன்றைக்கி ஒரு பீட்ரூட் எடுத்திருக்கேன். அதை நல்லா வாஷ் பண்ணிவிட்டு தோல் சீவிட்டு இந்த மாதிரி வச்சுருக்கேன். இப்போ இது கூட ஒரு பச்சை மிளகா, இந்த அளவு இஞ்சி 1 இன்ச்சு. இப்போது இந்த பீட்ரூட்டை பீஸாக கட் பண்ணி நம்ம மிக்ஸி ஜாரில் சேர்த்துடலாம். கூட அந்த பச்சை மிளகாய் இஞ்சிலாம் போட்டு இந்த மாதிரி அரைச்சி எடுத்துகிட்டு வந்துடலாம் தண்ணி ஊற்றி. இப்போது நான் 2 கப் மாவு எடுத்திருக்கேன். கூட தேவையான அளவு சால்ட் சேர்த்துருக்கேன். இது கூடவே 2 ஸ்பூன் எண்ணெய் சேர்த்து நல்லா சப்பாத்தி மாவு மாதிரி நம்ம பிசைஞ்சு எடுத்துக்கலாம். பாருங்கள், இந்த மாதிரி நல்லா பிசைஞ்சு எடுத்துகிட்டு மேலே லைட்டாக எண்ணெய் அப்ளை பண்ணிவிட்டு இதை மூடி வச்சுருங்க. கொஞ்சம் நேரம் ஊறட்டும். இப்போ நம்ம குருமா செய்ய ஆரம்பிச்சிடலாம். அதுக்கு ஒரு கடாயில் 1 ஸ்பூன் எண்ணெய், கடுகு, 4-5 பல் பூண்டை க்ரஷ் பண்ணி சேர்த்துக்கோங்க. கொஞ்சம் கருவேப்பிலை, ஒரு பெரிய சைஸ் ஆனியனை குட்டி குட்டியாக சாப் பண்ணி சேர்த்துக்கலாம். வெங்காயம் வதங்கிறதுக்காக கொஞ்சோண்டு சால்ட் சேர்த்துக்கோங்க. வெங்காயம் இந்த அளவுக்கு வதங்கினதுக்கப்புறம் ஒரு மீடியம் சைஸ் தக்காளி இதை கட் பண்ணி சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு தக்காளி வெங்காயம்லாம் நல்லா கொஞ்சம் வதங்கி வரட்டும். மூடி வச்சுருங்க. வெங்காயம் தக்காளி நல்லா பாருங்கள் குழஞ்சி வந்திருக்கு. இப்போ நம்ம வெஜிடபிள்ஸ்லாம் சேர்த்துக்கலாம். நான் இன்றைக்கி பீன்ஸ் கொஞ்சம் சேர்த்துக்கிறேன். அப்புறம் ஒரு பெரிய சைஸ் உருளைக்கிழங்கு குட்டியாக சாப் பண்ணி வச்சுருக்கேன், அதை சேர்த்துக்கிறேன். ஒரு 1/2 கப் போல் பச்சை பட்டாணி, ஃப்ரெஷ் பட்டாணி தான் வச்சுருக்கேன், அதை சேர்த்துக்கலாம். நீங்கள் விருப்பப்பட்டால் இன்னும் வேறு வெஜிடபிள்ஸ் கூட சேர்த்துக்கலாம். கேரட்டும் நான் எப்போவுமே போடுவேன், இன்றைக்கி கேரட் இல்லை. இதெல்லாம் மட்டும் நான் சேர்த்து செய்கிறேன் இன்றைக்கி. இதெல்லாம் வெஜிடபிள்ஸ்லாம் சேர்த்துட்டு நல்லா ஒரு 2 நிமிஷம் வதக்கி விட்டுக்கோங்க. வதக்கி விட்டுட்டு இது ஃபுல்லாக மூழ்கிற அளவுக்கு தண்ணி ஊற்றி விட்டுக்கோங்க. காய் நல்லா வெந்து வர்றதுக்காக இந்த மாதிரி தண்ணி ஊற்றி மூடி வச்சுருங்க. இப்போது பாருங்கள், மிக்ஸி ஜாரில் இதுக்கு ஒரு மசாலா அரைக்க போகிறோம். அதுக்கு 2 ஏலக்காய், 3 கிராம்பு, சின்ன துண்டு பட்டை, அப்புறம் 1/2 ஸ்பூன் சோம்பு இதெல்லாம் சேர்த்துக்கலாம். ஃபஸ்ட்டு இந்த குருமாவுக்கு காரம் பார்த்திங்கன்னா வெறும் பச்சை மிளகா காரம் மட்டும்தான். ஸோ உங்கள் காரத்துக்கு ஏற்ற மாதிரி சேர்த்துக்கோங்க. 4 பச்சை மிளகா எடுத்துக்கோங்க. நான் வீடியோவில் 3 தான் காமிச்சிருப்பேன். கூடவே 4-5 துண்டு தேங்காவை கட் பண்ணி சேர்த்துக்கோங்க. அதுக்கப்புறம் ஒரு 3 டேபிள் ஸ்பூன் பொட்டுக்கடலை சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு தண்ணி ஊற்றி நான் அரைச்சி எடுத்துகிட்டு வந்துடலாம். பாருங்கள், இந்த மாதிரி அரைச்சி வச்சு மசாலா பேஸ்ட் ரெடி. இப்போது காயெல்லாம் வெந்துருச்சான்னு பார்ப்போம். இப்போ பாருங்கள், நம்மளோட வெஜிடபிள்ஸ்லாம் நல்லா சூப்பராக வெந்து வந்துருச்சு. இந்த அளவுக்கு வெந்தாலே போதும். ஒரு 70 to 80% வரைக்கும் வெந்துருச்சு. இப்போது நம்ம அரைச்சி வச்சுருக்க மசாலாவை சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டுக்கோங்க. மீடியம் ஃப்ளேமில் வச்சுக்கோங்க அடுப்பை, இல்லைனா அடி பிடிச்சிரும். சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டுக்கோங்க. இப்போது 1 டம்ளர்லேருந்து 2 டம்ளர் தண்ணி வரைக்கும் ஊற்றிக்கலாம். 1/2 ஸ்பூன் மஞ்சத்தூள், தேவையான அளவு கல்லுப்பு இதெல்லாம் சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டுக்கோங்க. தண்ணி பார்த்திங்கன்னா கொஞ்சம் தாராளமாகவே இருக்கட்டும். மசாலாவோட பச்சை வாசனை போகிற வரைக்கும் கொதிக்க விடுங்க. இப்போ பாருங்கள், நம்மளோட மசாலாவோட பச்சை வாசனை போய் நல்லா குருமா கொதித்து சூப்பராக ரெடி ஆகிடுச்சு. ஃபைனலாக கொஞ்சம் கொத்தமல்லி தூவிக்கோங்க. அடுப்பு ஆஃப் பண்ணிவிடுங்க. அவ்வளோதான், நம்மளோட வெஜிடபிள் குருமா செம்மையாக ரெடி ஆகிடுச்சு. இதை ஒரு தடவை செஞ்சு பாருங்கள். இது சப்பாத்திக்கு மட்டும் இல்லை, இட்லி, பூரி, தோசை, பரோட்டா எல்லாத்துக்குமே அல்டிமேட்டாக இருக்கும். இந்த டைப் குருமா செம்மையாக இருக்கும். ஒரு தடவை ட்ரை பண்ணி பாருங்கள். இப்போது நம்ம சப்பாத்திஸ் ரெடி பண்ணி எடுத்துகிட்டு வந்துடலாம். எப்பவும் போல் மாவு திரட்டி நான் இன்றைக்கி முக்கோண சப்பாத்தி தான் செய்ய போகிறேன். லைட்டாக ஆயில் உள்ளே போட்டு அப்ளை பண்ணிட்டு அதை முக்கோணமாக மடித்து நம்ம நல்லா தேய்ச்சி எடுத்துகிட்டு வந்துடலாம். நீங்கள் விருப்பப்பட்ட ஷேப்பில் செஞ்சுக்கலாம். இது கொஞ்சம் முக்கோண ஷேப்பில் செஞ்சால் நல்லாயிருக்குமேன்றதால செய்கிறேன். இப்போது நம்ம நல்லா தேய்ச்சி எடுத்துகிட்டு வந்தாச்சு பாருங்கள். இப்போது கல்லில் போட்டு சுட்டு எடுத்துகிட்டு வந்துடலாம். பேன் சூடானதுக்கப்புறம் சப்பாத்தியை போட்டுட்டு நல்லா ஆயில் அப்ளை பண்ணி விட்டுக்கோங்க 2 பக்கமும். இந்த மாதிரி நல்லா ரோஸ்ட் ஆனதுக்கப்புறம் திருப்பி போட்டு ஆயில் அப்ளை பண்ணி சுட்டு எடுத்தோன்னா நம்மளோட சப்பாத்தி, பீட்ரூட் சப்பாத்தியும் ரெடி. இந்த மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள், செம்மையாக இருக்கும். பீட்ரூட்டோட டேஸ்ட் அவ்வளோவா தெரியவே தெரியாது. நார்மல் சப்பாத்தி மாதிரி தான் இருக்கும். அதுவும் குருமா கூட வச்சு சாப்பிட்டிங்கன்னா அல்டிமேட்டாக இருக்கும். குழந்தைங்களுக்கெலாம் கூட இந்த மாதிரி செஞ்சு கொடுக்கலாம், விரும்பி சாப்பிடுவாங்க. நார்மலாக எப்பவும் போல் ஒரே சப்பாத்தி செய்யாமல் இந்த மாதிரி பீட்ரூட், இதே மாதிரி கேரட்டில் கூட நம்ம செய்யலாம். ரொம்ப சூப்பராக இருக்கும். ட்ரை பண்ணி பாருங்கள். திஸ் வீடியோ இஸ் ஸ்பான்சர்ட் பை பைமோ டி ஷாப்பிங் அப்ளிகேஷன். பைமோ டி ஷாப்பிங் அப்ளிகேஷன் இஸ் ஒன் ஆஃப் த ஆன்லைன் ஷாப்பிங் ஆப். இந்த ஆப் பார்த்திங்கன்னா நம்மளோட ப்ளே ஸ்டோர்லேயும் ஆப் ஸ்டோர்லேயும் அவைலபிளாக இருக்குது. டிஸ்கிரிப்ஷனில் இதோட லிங்க் கொடுத்துருக்கேன். இன்ஸ்டால் பண்ணி யூஸ் பண்ணி பாருங்கள். கிராசரிஸ் வாங்க ரொம்ப யூஸ்ஃபுல்லான ஆப்பு.
இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். என்னோடய சேனலை ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.